பிரஸ் மீட்டிங்ல அப்துல் ரஹ்மான் சுதேஸ் ரஹ்மஹுமுல்லா எனக்கு தெரியும், சவுதியுடைய ஹரத்துடைய மதீனாவுடைய முழு பொறுப்புதாரி, அந்த இரண்டு ஹரத்துடைய மிக முக்கியமான ஒரு இமாம். அப்ப இந்த இமாம் கிட்ட குவைட்ல நேரடியாக ஒரு ஆலிம் ஒரு கேள்வி கேட்கிறாரு. யூடியூப்ல போனா பார்க்கலாம். அவரிடத்துல கேட்கிறாங்க, நீங்க அதிகமாக குனூத்ல அதிகமான உங்களோட துவாக்கல்ல உங்களோட உம்மக்கு துவா செய்றீங்க, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா வ லிவாலிதைனா, இந்த அதிகமா துவா செய்வாங்க. என்ன காரணம்? அப்துல் ரஹ்மான் சுதேஸ் ரஹ்மஹுமுல்லா சொல்லுறாங்க, நான் சிறிய வயதுல இருக்கும் போது நான் சரியான சேட்ட சரியான கூத்து, எங்கட மொழியில சொல்றது என்றா ஷைத்தான் கூத்து போடுவாங்கன்னு சொல்றோமே, அத மாதிரி சரியான கூத்து போடுவேன். என்னோட உம்மா ஒரு நாளும் எனக்கு பதுவா செஞ்சது கிடையாது. நான் எப்பெல்லாம் கூத்து போடுவேனோ அந்த நேரத்தில் என் உம்மா எனக்கு துவா செய்வாங்க. ஒரு நாள் என் வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வந்த நேரத்தில் நான் மண் எடுத்து அவங்களோட மேல போட்டேன், சாப்பாடுல மண் எடுத்து போட்டேன். அந்த நேரத்தில் என் உம்மா எனக்கு சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் சுதேஸ் என்ன பார்த்து சொன்னாங்க, நீ ஹரத்துடைய இமாம், ஒரு நாளும் இப்படி செய்யாது. எனக்கு வயது நான் நினைக்கிறேன் ஒரு 10 அல்லது 9 வயது தான் இருக்கும். என் உம்மா எனக்கு சொன்னது, நீ ஹரத்துடைய இமாம், நீ இப்படி ஒரு நாளும் செய்யாது, இந்த தவற செய்யாது. நான் என்ன செஞ்சாலும் என் உம்மா இந்த வார்த்தையை தான் சொல்லுவா, அந்த உம்மோட துவா தான் என்ன இன்றைக்கு ஹரத்துல கொண்டு வந்து இமாமாக வச்சிருக்கிறேன். அதனால தான் நான் இந்த உம்மக்கு அதிகமாக துவா செய்றேன். இதே மாதிரி அண்மையில் ஒரு ஆலிம சந்திச்சேன். அவர் அவருடைய உஸ்தாத சந்திப்பதற்கு இந்தியாவுக்கு போய் வந்தாரு. அந்த சம்பவத்தை கேட்டதிலிருந்து எனக்கு, அதாவது பெற்றோர்களுடைய பதுவாவை நினைச்சா பயமாக இருக்குது. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 100 கணக்கான ஹாஃபில்கள் வெளியாக இருக்கிறாங்க. ஆனா அவருடைய உம்மா அந்த ஆலிமுக்கு எப்பயும் பதுவா செஞ்சு கொண்டே இருப்பா. ஒரு சிறிய ஒரு பிரச்சனை, ஆனா ஆலிமுடைய மேல் எந்த தவறும் இல்லை. ஆனா உம்மா, நீ நல்லறிக்க மாட்டாய், ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டே இருப்பா. இவருக்கு சுகம் போதாது என்று சொல்லி இவருடைய மாணவர் இங்கிருந்து அவரை பார்ப்பதற்கு, உஸ்தாதை பார்ப்பதற்கு இந்தியாவுக்கு போனா, உஸ்தாத் படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. அவருடைய குர்ஆனுடைய திலாவத் அவங்க சொல்லுறாங்க, 100 கணக்கான, நான் நினைக்கிறேன் அதை விட கூடுதல் ஹாஃபில்மார்களை வெளியாக்கின அந்த உஸ்தாத் படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. அவரிடத்துல போய் நான் பேசின நேரத்துல அவர் தராவி ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதுவாரு அந்த காலத்துல. அதே மாதிரி 3 நாள்ல சில நேரத்தில் ஒரு குர்ஆனை தமாம் செய்வார். அந்த அளவுக்கு குர்ஆன் நல்ல மரண சக்தி உள்ளவரு. அந்த நாள் போய் அவரிடத்துல போய், நான் என்ன உஸ்தாத் சுகமா இருக்கிறீங்களா, உங்களோட கராத்த கேட்க ஆசையாக்கி குர்ஆன் ஓதுங்கண்டா. உஸ்தாத் சொன்னது போல நான் சொல்லுறேன். அவர் சொன்னாராம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சாராம். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலத்தால்லீன். சூரா ஃபாத்திஹா கூட பாடவில்லை. முழு குர்ஆனும் மறந்துட்டு அவருடைய மெமரி போயிட்டு. என்ன காரணம்? உம்மோட பதுவா, தாயுடைய பதுவா, குர்ஆன் உள்ளத்திலிருந்து போயிட்டு அவருக்கு ஞாபகத்து இல்லாம போயிடுச்சு. அதனால தான் சொல்லுறேன், முதலாவது உம்ம வாப்ப கிட்ட வர வேண்டிய மிக முக்கியமான சிஃபத், தஹஜ்ஜுதுல எல்லா நேரங்களிலும் உங்களோட குழந்தைகளுக்காக துவா கேளுங்க, அல்லாஹ் கிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. குழந்தைகள் இந்த பருவத்திலிருந்தே, யா அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக நீ ஆக்கியிருக்கிறாய், வளரும் போது எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கிடு. குழந்தைகள் வளர்ந்ததற்கு பின்னால், தவறு செஞ்சதற்கு பின்னால் 1.5 லட்சம் 2 லட்சம் செலவழிச்சு காபாவுக்கு போய் புடவை பிடித்து துவா கேட்க வேணும். தவறு செஞ்சதற்கு பின்னால, கெட்டவர்களாக மாறியதற்கு பின்னால எங்க போறது? தமிழ் சகோதரர்கள் எங்க மலைக்கு போறேன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி எங்கட சகோதரர்கள் தவறு செஞ்சதற்கு பின்னால அதற்கென்று பணம் கட்டி காபாவுக்கு போறாங்க. இஸ்லாம் இதைகளுக்கு சொல்லி தரல. ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுல உங்களோட குழந்தைகளுக்கு துஆ செய்யுங்க. இது முதலாவது.